இந்த சோஷியல் மீடியாவை அப்படி ஓப்பன் பண்ணோம்னா எவ்வளோ பெரிய அறிவாளிகள், எவ்வளோ பெரிய கெட்டிக்காரர்கள், எவ்வளோ இந்த ஹியூமர் சென்ஸ் உள்ளவர்கள், அவங்க எப்படியெல்லாம் திங்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவை பார்க்க தெரியும். இன்றைக்கி காலையிலேருந்து அப்படி தான் ஒரு குரூப் தெறிக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னென்னா, இந்த வடசென்னை படத்தை பார்த்துருப்பீங்க. வடசென்னை படத்தில் ராஜன் கேரக்டரை கொண்டுடுவாங்க. அதற்கு நியாயம் கேட்பதற்காக ராஜன் இடத்திற்கு அல்லது அதை தாண்டி ஒரு இடத்துக்கு அன்பு வளர்ந்துக்கிட்டு வருவார். அமீர் இதுவாகிடுவார், தனுஷ் அங்கே வளர்ந்துக்கிட்டு வருவார். இதுதான் வடசென்னையோட கதை. இப்போ என்னென்னா, அதை கொண்டு இங்கே அப்படியே நிறுத்தி விஜயுடைய டிவிகேவினுடைய 2வது மாநாடு, அந்த மாநாடு வருகிற ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் மிக பிரம்மாண்டமாக நடக்கப் போகிறது அப்படின்னு முதல்ல அந்த மாநாட்டிற்கான எந்த அறிவிப்பும் கிடையாது. மாநாடு நடக்க போது இது பண்ணல, எதுவும் இல்லை. நேற்று வரைக்கும் ஒன்றுமே இல்லை. நேற்று நைட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில நிர்வாகிகள் மட்டும் அங்கே நேற்று நைட்டு அப்படி வந்திருக்கிறாங்க. மற்ற யாருக்கும் சொல்ல காணோம். இந்த மதுரையை சுற்றி உள்ள நிர்வாகிகள், டிவிகே நிர்வாகிகளே தெரியாது. விடியற் காலை 5 மணிக்கு ஒரு பூமி பூஜை பந்தக்கால் நடும் விழா நடந்திருக்குது. அதாவது மதுரையை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் பாரப்பட்டி அப்படின்ற ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட 506 ஏக்கர் நிலப்பரப்பளவில் இந்த பிரம்மாண்ட மாநாட்டை நடத்தப் போகிறார்கள். டிவிகே மாநாட்டை விஜய் மறுபடியும் ஒரு கர்ஜனையை அங்கே தொடக்கப் போகிறார். சரி, இதுக்கான டேட் என்னப்பா அப்படின்னு காலையில் வரைக்கும் சரியாகவே தெரியல. ஆகஸ்ட் 17ஆம் தேதி அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி அப்படின்னாங்க. அந்த 15ஆம் தேதி அப்படின்னு சொல்லும்போது கூட அதை கூட சோசியல் மீடியாவில் இன்னும் அஃபிஷியலாக அறிவிக்கல. அதுக்கு ஒரு குரூப் உள்ளே இறங்கிட்டாங்க. என்னென்னா, 14ஆம் தேதி கூலி படம் ரிலீஸ் ஆகுது. அந்த கூலி படத்தினுடைய பரபரப்பை டைவெர்ட் பண்ணுறதுக்காக, அதை அப்படியே மழுங்கடிக்கிறதுக்காக வேணும்னே 15ஆம் தேதி விஜய் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. அதாவது விஜய்க்கும் ரஜினிகாந்துக்கும் எந்த வாய்க்கா வரப்பு தகராறும் கிடையாதுங்க. இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஆனால் ஏன் இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு குரூப் இப்படிலாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நிச்சயமாக 2026 எலெக்ஷனில் திடீர்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக விஜய்க்கு ரஜினி ஒரு பெரிய வாழ்த்தையே சொன்னாலும் சொல்லுவார். ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, கண்டிப்பாக எது வேணாலும் நடக்கும். 2 பேருக்கு என்ன பிரச்சனைங்க? சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பட்டம், அந்த பட்டத்துக்கு 2 பேரும் நேரடியாக ஒன்றும் மோதிக்கவே இல்லையா. ரசிகர்கள், சில ஊடகங்கள் இவங்க பற்ற வச்ச விஷயம் தான். சரி, பேட்டருக்கு வருவோம். அப்படி 15ஆம் தேதி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த கூலி படத்தை மடம் மாற்றுறதுக்காக தான், கூலி படத்தினுடைய ஐப்பை குறைக்கிறதுக்காக தான் இந்த மாநாடை திட்டமிட்டிருக்காங்க. இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இறுதியாக அறிவிப்பு வந்தாச்சு. ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் அந்த மாநாடு அப்படின்னு. இப்போ தான் இந்த விஷயத்தை தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா ஆகஸ்ட் 25ஆம் தேதி மறைந்த கேப்டன் விஜயகாந்த் உடைய பிறந்த நாள். ஒரு சிங்கம் மாதிரி இருந்த ஒரு நபர் தமிழகத்தில். விஜயகாந்த் மாதிரி ஒரு கோபக்காரரும் கிடையாது. அதே சமயத்தில் அந்த கோபத்தை ஒரு நொடியில் மறந்துட்டு அவரை மாதிரி ஒரு நல்லுள்ளமும் கிடையாது. எத்தனையோ முறை பார்த்துருக்கோம். அந்த கோபம் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பொதுநலத்திற்கான ஒரு கோபமாக தான் இருக்க வேண்டிய, சுயநலத்திற்கான கோபமாக இருந்ததே கிடையாது. அந்த கோபம் தான் அவருக்கு பலமும் கூட பலவீனம் கூட. அந்த கோபத்தை நிறைய பேர் வேற விதமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அது ஒரு தனி டாபிக்காக பேச வேண்டியதாக இருக்கும். அதை தாண்டி 25ஆம் தேதி ஏன் இவர் இந்த மாநாட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு? உண்மையிலே விஜயகாந்த் மீது உள்ள ஒரு அன்பு தான். தன்னை ஒரு தம்பியாக, தன்னை ஒரு மகனாக செந்தூரபாண்டின்ற ஒரு படத்தில் அப்படி கை தூக்கி நிறுத்தினவர் தான். செந்தூரபாண்டிக்கு முன்னாடி விஜய் ஒரு 2-3 படங்கள் நடிச்சிருந்த ஒருத்தர் தான். பெரிய இதெல்லாம் கிடையாது. அப்போ விஜயகாந்த் பீக்கில் இருந்த ஒரு நடிகர் நான் வரேன் வாங்க அப்படின்னு சொல்லி எஸ். சந்திரசேகர் கேட்டது ஒரு 5 நாள் 6 நாள் கால் ஷீட் தான். கிட்டத்தட்ட 18 நாள் கால் ஷீட் கொடுத்தாப்புல. அந்த படத்திற்காக 10 பைசா சம்பளம் வாங்கலை. அந்த படத்தினுடைய வெற்றியில் பெரும்பங்கு விஜயகாந்திற்கு உண்டு. ஆனால் தான் அவர் இறந்து இருந்த பொழுது அந்த கோயம்பேடு கல்யாண மண்டபத்தில் அவ்வளோ லட்சக்கணக்கான கூட்டத்துக்கு நடுவில் விஜயகாந்த் ஒரு தம்பியாக அந்த இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு கண்ணீர் வடிச்சிட்டு போனாப்புல. அதெல்லாம் ஏன்னா ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம், அவ்வளோ கூட்டம் இருக்குது, என்ன வேணாலும் நடக்கலாம், போட என்ன வேணாலும் ஆகட்டும், நான் பார்த்துக்கிறேன்ட்டு வந்தபோது அது கூட ஒரு கசப்பான விஷயம். செருப்புலாம் கூட அவர் மேலே வீசினாங்க, அதெல்லாம் மறந்தாச்சு. சரி, ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஏன் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு? நிஜமாக இது இந்த பிறந்த நாளை தன்னுடைய மாநாட்டோடு சேர்ந்து ஒரு நாளாக கொண்டாடுவதற்காக தான் விஜய் அந்த நன்றி கணக்காக பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஏன்னா அந்த 25ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. பெரும்பாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு மாநாடு, பேரணி, அப்புறம் பொதுக்கூட்டம், இதெல்லாம் என்னென்னா ஒரு சண்டேல தான் போடுவாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் தான். காரணம் ஞாயிற்றுக்கிழமை பரபரப்பு இல்லாமல் இருக்கும். யாராவது போகிறதுக்கு, தொண்டர்கள் போகிறதுக்கு அன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கும். கம்பெனி இதெல்லாம் அலுவலகம்லாம் லீவாக இருக்கும். ஒரு தொந்தரவு இல்லாத ஒரு நாள் விடுமுறை நாள். ஆனால் திங்கட்கிழமை பரபரப்பான நாள், வாரத்தினுடைய முதல் நாள்,
அப்போ ஏன் இவர் வந்து திங்கட்கிழமை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு? இங்கே தான் இங்கே சோசியல் மீடியாவில் கொண்டு வந்தது இந்த விஷயத்தை இது பண்ணுறாங்க. வடசென்னை அன்பு ராஜனாக கேப்டன் விஜயகாந்தும், அன்புவாக களத்தில் எங்க விஜயம் இறங்கிட்டாரு அப்படின்ட்டு. உண்மையிலே விக்கிரவாண்டி மாநாடை நம்ம பார்த்துருந்தோம், தெரிக்க விட்டுருந்தாங்க. உண்மையிலே இந்த மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடு நடக்குமா நடக்காதா, அதுக்கு எவ்வளோ இடங்கள்லாம் தேடி யாருமே இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு வழியாக அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணி விழுப்புரம் விக்கிரவாண்டி வி சாலையில் அவ்வளோ அந்த ஏக்கர்கள் வந்து அந்த விவசாயிகள்லாம் கொடுத்து அந்த விவசாயிகளை கூப்பிட்டு ஒரு நன்றி கடனாக அவர்களை வந்து கௌரவிச்சது விஜய் தான். அந்த மாநாட்டுக்கு முன்ன புயலும் மழையுமா இருந்தது. அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. ஒரே சேரும் சகதியாக மாறப்போகுது. எல்லாம் சேத்தலையா நிற்க போகிறாங்கன்னாங்க. ஒரு வெற்றிகரமான மாநாடாக அந்த மாநாடு தேசிய அளவில் விஜயையும் விஜய் கட்சியும் திரும்பி பார்க்க வச்சது. அது உண்மை, மாற்று கருத்து கிடையாது. அது இப்போ 2வது மாநாடாக மதுரையில், தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையில் 506 ஏக்கர் பரப்பளவில் இதை நடத்தப் போகிறார்கள். விஜய் என்ன பேச போகிறார், இந்த மாநாடு எப்படியாப்பட்ட டிசைனாக இருக்கோ. இன்றைக்கி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வந்து பர்மிஷன் கேட்கறதுக்காக வந்திருக்கோம். மீது எல்லாம் வந்து தலைவர் தான் அறிவிப்பார் அப்படின்னாப்புல. இந்த விஜயகாந்த் பிறந்தநாள் அந்த மாநாட்டை வச்சிருக்கீங்களே அப்படின்போது கூட சிரிச்சுட்டு தலைவர் அதுக்கு பதில் சொல்லுவார்னு போயாச்சு. அது அந்த அன்பு தாங்க காரணம். விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு அவருடைய முதல் மாநாடு அதே மதுரையில் தான் நடத்தினார். அப்போ 150 ஏக்கர் அந்த இடத்தில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு வந்து அந்த ஷேர் போட்டிருந்தாங்க. ஆனால் என்ன நடந்தது தெரியுங்களா? அந்த அந்த பகுதியை வழிஞ்சு வெளியே வந்து ரோட்டுக்கு அந்த பக்கம் கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் அந்த மாநாட்டுக்கு வந்தாங்க. இந்திய அளவில் பெரிய ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் அது. அதுதான் ஜெயகாந்த் ஒரு மண்ணின் மைந்தர். அதை தாண்டி மாற்றி 2 திராவிட கட்சிக்கு தான் ஆட்சி அமைச்சிட்டு இருக்கணுமா, 3ஆவதா ஒருத்தர் வரட்டுமே, 3ஆவதா ஒருத்தர் தேர்ந்தெடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோமே அப்படின்னு அந்த மக்கள் கொடுத்த அந்த ஆர்வம் தான், அந்த மாநாடு தான் விஜயகாந்துக்கு பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. என்னையா இவ்வளோ பேர் நம்ம மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்களே, என்னையா அப்படின்ற ஒரு விதம் இங்கே தான் கொண்டு வந்தது. அதுதான் வந்து விக்கிரவாண்டியிலே வந்து விஜய் அசத்திருந்தது. நாம் வந்து ஒரு நடிகர், ஒரு உச்ச நடிகர் அப்படிதான் பார்த்து நம்மளை விசில் அடிச்சுட்டு போயிடுவாங்க, தலைவா வாழ்கன்னுவாங்க, அப்புறம் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி வந்து இந்த விழுப்புரம் வீச்சாலையில் இப்படி வந்து குவிஞ்சிட்டாங்களேன்னு அதில் தான் பெரிய மனமாற்றம். அதே வேளையில் விஜயகாந்த் போல விஜயும் களத்தில் இறங்கி அரசியல் பண்ண வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதையெல்லாம் தாண்டி மதுரை மண்ணிற்கான ஒரு தனி பெருமை உண்டு. மதுரைக்கு ஒரு சென்டிமெண்ட் உண்டு. அது ஆக்சுவலாக வந்து விஜயை வந்து முதல் மாநாடை மதுரையில் தான் வைக்கிறதா இருந்தார். அது மாதிரி இங்கே மாதிரி சேலம் மாதிரி அது மாதிரி கடைசியில் வந்து விக்கிரவாண்டி வீச்சாலை விஜய் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டில் முடிஞ்சிடுச்சு. மதுரைக்கு என்ன காரணம், தென் மாவட்டத்தினுடைய ஒரு மையப்பகுதி. அதை தாண்டி தமிழுக்காக சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த விடும் திருவிளையாடல் நடந்தது அங்கே தான். புராண இதுவில் பார்த்தீங்கன்னா நக்கீரர் வந்து சிவனை பார்த்து நெற்றிக்கர் திறந்தாலும் குற்றம் குற்றம் சொன்னது அதுதான். கண்ணகி எரித்த ஊர் அதான். அதையெல்லாம் தாண்டி மதுரைக்கு நிறைய பெருமைகள்லாம் உண்டு. 1921 வருடம் காந்தியடிகள் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்த போது மதுரையில் தான் மேல் சட்டை நீ அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மேல் சட்டை அணியாமல் வெறும் வேட்டியோட அரை நிர்வாணத்தோடு அவர் அங்கிருந்து தான் தொடங்கினார். அது ஒரு பெருமைங்க. 1950 நினைக்கிறேன் காமராஜரை வந்து தலைவராக, காங்கிரஸ் தலைவராக திருப்பரங்குன்றத்தில் தேர்ந்தெடுத்தது அங்கதான். அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு முதல் ரசிகர் மன்றம் அங்கதான் ஆரம்பிச்சாங்க. பாருங்க, அது கலையாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், மதுரை மண்ணுக்கான ஒரு தனி பெருமை தாங்க. ஃபர்ஸ்ட் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஆரம்பிச்சது அங்கதான். அதே போல 1970களில் இடைத்தேர்தல், அப்போது வந்து திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி மதுரை மாவட்டத்தில் இருந்தது. அந்த இடைத்தேர்தலில் மாயத்தேவர், எம்ஜிஆர் நிற்க வச்ச மாயத்தேவர் வெற்றி பெற்றார். அப்புறமா முக்கியமாக ஜெயலலிதா அவர்கள் 1981 வருடம் 5வது உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடந்த பொழுது ஒரு நடிகையாக அவங்க கலந்துக்கிட்டாங்க. நல்லா கவனிச்சுங்க, நடிகையாக கலந்துக்கிட்டாங்க. எம்ஜிஆர் கூப்பிட்டுருந்தாரு. அப்போ அவங்களுக்கு கிடைத்த அந்த வரவேற்பு பார்த்துட்டு, நீ ஏன் அம்மு அரசியலுக்கு வரக்கூடாது, அம்மன் தான் கூப்பிடாரு, அப்படியே வரக்கூடாது அப்படின்னு சொன்னதனுடைய ஒரு ஆசை. என்ன இவ்வளோ பேர் நமக்கு இது பண்ணாங்கன்னு அப்பொழுதுதான் முதல் முறையாக அந்த மாநாடு முடிஞ்ச பிறகுதான் அடிப்படை உறுப்பினராக வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து அதிமுக சேர்ந்தாங்க. அது பிறகு பொதுச் செயலாளராக, அது பிறகு வந்து அசைக்க முடியாத சக்தியாக இருந்தாங்க. ரஜினிகாந்த் சொல்லவே தேவையில்லை. அவருடைய ஒரு வெற்றி படத்தினுடைய 50வது நாளுக்கு வந்து இறங்கினப்போ தரையில் கால் படாமல் தூக்கி போனாங்க வந்து அவரை. அதே போல் கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தினுடைய முதல் பிரச்சார இது எங்கே தொடங்கினார் தெரியுங்களா? மதுரை ஒத்தக்கடையில்.
இப்படி மதுரைக்கான ஒரு தனி சென்டிமெண்ட்டும் தனி பெருமையும் இதையெல்லாம் தாண்டி ஒரு என்ன சொல்றது, நாங்கள் மதுரைக்காரையா ஒரு உசுரை கூட கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர ஒரு வைபான ஒரு இது. விஜய் கூட எங்கே மாறி இருக்குன்னா, மதுரை முழுக்க வந்து நிறைய போஸ்டர் ஒட்டினாங்க இல்லைங்களா. அடுத்து 2026 எங்கள் முதல்வர் மதுரை மண்ணை ஆளக்கூடியவர் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க சார். அதில் தான் ஒரு மெல்ட் ஆயிருப்பாங்க. அது எல்லாம் மீறி தென் மாவட்டத்திற்கான மிக முக்கியமான மையப்பகுதி வந்து மதுரை வந்து. நீங்கள் தமிழ்நாட்டுடைய மையப்பகுதி திருச்சின்னு சொன்னாலும் தென் மாவட்டத்துக்கு எப்படிங்க வட மாவட்டத்தில் இருக்கலாம் பெரும்பாலும் வந்து சென்னையை நோக்கி வராங்க பாருங்க, வேலை வாய்ப்புக்கு எதுவாக இருந்தாலும். அதே போல் தென் மாவட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பெரும்பாலும் மதுரைக்கு தான் வருவாங்க. அப்படி தனிச்சிறப்பான அந்த மதுரையில் விஜயோட இந்த மாநாடு மாபெரும் மாநாடாக இருக்கும். விஜய் என்ன பேச போகிறார் என்பது நேஷனல் லெவலில் பெரிய ஹைலைட்டாக இருக்கும். அது 2026 தேர்தலை மையமாக வைத்து அந்த மாநாடு நடத்தப்படுகிறது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி விஜயகாந்துடைய பிறந்த நாளோடு சேர்ந்து இந்த மாநாடு இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. தேமுதிகவும் டிவிகேவும் கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம். இப்போ விஜய்க்கு அந்த கொடிக்கு எதிராக இன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தர் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த சிகப்பு மஞ்சள் வந்து எங்கள் இதில் சேர்ந்ததுன்னு, அது என்ன இது அமைப்பு என்ன கட்சி இது ஒன்றே தெரியல வந்து அது கேட்டிருக்காங்க. வந்து அதை சம்மந்தமாக வந்து நாம் தமிழர் சீமான் கிட்ட கேட்குறாங்க, இந்த கொடி பிரச்சனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. இங்கே தமிழ் கொடிக்கே வந்து 1000 பிரச்சனைகள் இருக்குது, கொடி பிரச்சனை எடுத்துன்னு வரீங்க, வர்ணத்தை மாற்றிட்டு அவங்க போக வேண்டியதானே. அவங்கள சொல்கிறாரு கேஸை போட்டவங்கள, வர்ணத்தை மாற்றிட்டு போக வேண்டியதானங்க, தமிழ் குடிக்கே 1000 பிரச்சனை இருக்குது அப்படின்னாரு. 25ஆம் தேதி ஆகஸ்ட் 25ஆம் தேதி மாநாடு நடத்த போகிறார் விஜய். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த முதல் மாநாடு வரைக்கும் விஜய் அப்படி வாழ்த்தினவர் அவர் தான். அதன் பிறகு வந்த கூட்டத்தை பார்த்து தூற்றுனவரும் அவர் தான், திட்டினவரும் அவர் தான், சீமான் தான். இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் நடத்திட்டோம் 17ஆம் தேதி நான் ஒரு நடத்துகிறேன் மரங்களுக்கு இடையில் மாநாடு அப்படின்னு. ஏன்னா இப்போ ஆடு மாடு வச்சு ஒரு மாநாடு நடத்துறாரு. எனக்கு சிரிக்கிறதுக்கு இல்லைங்க, ஏதோ ஒரு வித்தியாசமாக பண்ணுறாரு. அதை தாண்டி அதுலேயும் ஒரு என்ன சொல்றது அறிவுபூர்வமான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் மரத்து கூட பேசுங்கன்றார் வந்து. நீரின்றி அமையாது உலகு அப்படின்போது எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு விஷயம். நீருக்கும் மரத்துக்கும் மரத்திற்கும் நீருக்கும் ரெண்டுத்துக்கும் ஆதாரமான ஒரு விஷயம் தான் அது. அதனால மரங்களோட ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி அவர் ஒரு மாநாட்டை நடத்த போகிறார். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர் ஒரு பக்கம் வந்து மக்களை சந்திக்கிறாரு, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, பிரேமலதா, விஜயகாந்த் அவங்க பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ பண்ண ஆரம்பிச்சாங்க, களத்தில் இறங்கிட்டாங்க. விஜய் மட்டும் ஏங்க எப்படி இருக்காரு அப்படின்னு பொழுது மாநாடை அடுத்து சுற்றுப்பயணம், சுற்றுப்பயணத்திற்கு பிறகு மிக தீவிர அரசியல் 2026 களத்தில் இறங்கப் போகிறார் விஜய். அதற்கான நாளை, அதற்கான தேதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.